பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு அந்த 6வது தொழிலையும் சேர்த்து செய்கிறாங்க. பெருமான் 5 தொழில் ஏற்கனவே செஞ்சிட்ருக்காங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அந்த 5 தொழிலோட 6வது தொழிலாகிய மரணமில்லா பெருவாழ்வு அவர் தர்றாரு. அந்த 6வது தொழிலையும் செய்து வர்றாரு. ஏன் அப்படி செய்கிறாரு அப்படின்னா, மற்றவங்கள்லாம் அப்போ பதமுக்தி அடைஞ்சாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் இந்த மாதிரி இறைவனுடைய நிலையில் இழப்பாடுறேன், நான் எங்களுக்கு பிறவாமை வேண்டும் மற்றவர்கள் நம் முன்னோர்கள் வேண்டினர். ஆனால் பெருமான் தான் இரவாமை வேண்டினதுனால சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகாவரத்தையும் தந்து மென்மேலும். அப்போ சாகாவரத்தை அந்த இறைவன் கொடுத்துட்டான். மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேரொழியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் ஊர் ஆக்கி யான் உண்ணியபடி. அப்போ நான் தான் நானேனே அப்படின்ற மாதிரி பெருமானும் இறைவனும் ஒன்று ஆனதுனால அந்த இறைநிலை அறிந்து அம்மையமாதனால அந்த மரணமில்லா பெருவாழ்வு இறைவன் கொடுக்குற மாதிரி பெருமான் கொடுக்குறாரு. அந்த நிலையை நம்ம பெற்றுக்கொள்ள நம்மளை கூப்பிடுவார். பெருமான் சத்தியம் சொல்கின்றேன் சத்தியம் சொல்கின்றேன் நிறைய இடத்துல ஞானசரியையில் மரணமில்லா பெருவாழ்வில் குறிப்பிடுவார்கள். நன்றி, வணக்கம். ராமலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை.